ஹாய், லெட்ஸ் பேக் அண்ட் ஆடர் வித் மீ. ஸோ இது ஃப்ளாரல் பேட்டர்ன் ஆல்ரெடி யூடியூப்ல உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருந்தேன். இன்ஸ்டாகிராம்லயுமே அப்லோட் பண்ணியிருந்தேன். இந்த செட்டுக்கான என்கொயரிஸ் ரொம்ப அதிகமாகவே இருந்தது. பட் இந்த கஸ்டமர் வந்து நமக்கு சென்னை கொளத்தூர்ல இருந்து புக் பண்ணியிருக்காங்க. ஜெயந்தி கஸ்டமர். அவங்க என்கிட்ட எந்த என்கொயரியுமே கேட்கல. டைரக்டா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஹவு டு பை திஸ் ஃப்ளாரல் நெக்லஸ்ன்னு கேட்டாங்க. நம்ம பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பினோன்னே இம்மீடியட்டா அவங்க எனக்கு பேமெண்ட் பண்ணிட்டாங்க. 2 to 3 ஒர்க்கிங் டேஸ்ல உங்களுக்கு டிஸ்பேட்ச்ன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவங்களுக்கு இன்னைக்கு நம்ம டிஸ்பேட்ச் பண்றோம். அவங்களுக்காக எக்ஸ்ட்ரா அந்த பேக் ரோப் நான் ஆல்ரெடி வீடியோல சொன்ன மாதிரி பேக் செயினும் அட்டாச்சா வரும். பேக் ரோப்பும் நம்ம ஒன்று ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இன்னொரு இது என்னன்னா, இந்த கோல்டு பிளேட்டட் ஜும்கா. இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரியே இருக்கு. என்னன்னா, இந்த கஸ்டமரும் வந்து சென்னையில இருந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. கோகுல்ன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாக்காக ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்க வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம பேஜ்ல ஒரு லாங் நெக் செயின் போட்டிருந்தோம். நெக் செயின் வித் ஜும்கா கேட்டிருந்தாங்க. பட் அந்த செட்டுக்கு ஜும்கா கிடையாதுன்றதுனால வேற ஒரு ஜும்கா அவங்க செலக்ட் பண்ணி அதை பேர் பண்ணாங்க. பட் அவங்க அம்மாக்காக அதுவும் அவங்க ஆன்லைன்லயே வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஆர்டர் பண்றாங்க போல. அதுவுமே நம்ம கிட்ட தான் அவங்க ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இந்த கொரியரை பேக் பண்றதுக்குள்ள இப்படிதான் போய் நிற்கும். வெரி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கிட்ட தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அவங்க கேட்ட எல்லாமே ரெக்குயர்மெண்ட்ஸ் நம்ம அனுப்பிட்டோம். பட் கஸ்டமர் ரிசீவ் ஆனோனே என்ன சொன்னாங்கன்னா, எங்க அம்மாவுக்கு இந்த ஜும்கா ரொம்ப பெருசா இருக்கு. ஸோ அவங்களுக்கு இத வந்து வியர் பண்ண முடியலன்னு சொல்லி நம்ம கிட்ட சொல்லியிருந்தாங்க. நீங்க புக் பண்ணது தான் சார் நாங்க வந்து சென்ட் பண்ணியிருக்கோம்னு நான் சொன்னேன். கரெக்ட்டு தான். பட் அம்மாவுக்கு வந்து இது ஜும்கா ரொம்ப பெருசா இருக்கு. அவங்களால வியர் பண்ண முடியல. நீங்க வேணா எனக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தரீங்களான்னு கேட்டாங்க. நான் சொல்லியிருந்தேன், நம்ம ஆப்வியஸ்லி வித்தவுட் எனி டேமேஜ் எது இருந்தாலும் நம்ம டிஸ்பேட்ச்ல பண்ணதுக்கு அப்புறமா ரிட்டர்ன் எடுக்க மாட்டோம். நீங்க ஏதாவது டேமேஜஸ் இருக்கு, பாக்ஸ் ஓப்பனிங் வீடியோ குடுங்க, நான் ரிட்டர்ன் எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். பட் அந்த கஸ்டமர் அவ்ளோ ஸ்வீட்டா, சரி ஓகே பார்சல் ஓப்பனிங் வீடியோவே நீங்க சொல்லி தான் எங்களுக்கு தெரியும் அத எடுக்கணுன்ட்டு. அதுவுமே எங்களுக்கு தெரியாது. நான் அதனால தான் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எடுத்தேன்னு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. பரவால்ல சார் இதுல என்ன? பரவால்ல சார்ன்னு நான் சொன்னேன். பட் அந்த கஸ்டமருக்காக சர்ப்ரைஸா அவங்க அம்மா கேட்ட மாதிரி இந்த ஜும்காவ அவங்களோட அட்ரஸ்க்கு நம்ம சர்ப்ரைஸா சென்ட் பண்ண போறோம். ஸோ இதுக்கு எந்த ஒரு சார்ஜஸ் எதுவுமே நான் பண்ணல. ஏன்னா அவங்க வெரி ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அம்மாக்காக நம்ம பேஜ்ல அதுவும் ஆன்லைன்லயே ஃபர்ஸ்ட் நம்ம பேஜ்ல தான் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு என்னதான் இருந்தாலும் கஸ்டமர் வந்து வாங்கிட்டு அத வந்து அவங்களால யூஸ் பண்ண முடியலன்னா ஒரு ஒரு மாரியா இருக்கும். அதனால நம்ம பேஜ்ல இருந்து இப்போ ரீசென்ட்டா தான் நான் இத போஸ்ட் போட்டிருந்தேன். இதுல இருந்து ஸ்டாக்ல இருந்து இது குட்டி ஜிம்காவா இருக்கு. இது பரவால்லையா? அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி இது அவங்களுக்கு செட் ஆகும்ன்னு சொல்லிட்டு அவங்களோட அட்ரஸ்க்கு நம்ம இத சென்ட் பண்ண போறோம். ஸோ தேங்க் யூ சோ மச். கஸ்டமர் ரிசீவ் பண்ணோம்னா அவங்களோட ஃபீட்பேக் நான் கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்றேன்.